என்னையா இருட்டுறதுக்குள்ள வந்துட்டீங்க? மனசே சரியில்லை. என்னையாச்சு? செம்பரியாட்டு கடைக்கு வழிகாட்ட ஒத்த வெள்ளாடு கணக்கா ஒத்த ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். அதையும் பறி கொடுத்துருமோன்னு பயமா இருக்கு. இப்ப ஏதான் அவனுக்கு கிறகம் சரியில்லை, அதான் அவன் கெட்ட சகவாசம் கொண்டிருக்கான். ஒரு இணைய சேர்த்து விட்டோம்னா எல்லாம் சரியாயிட்டு போறான். பேச்சே, எனக்கு இந்த ரோசனை தோணலையே. மாவுல ரத்தம் சொட்ட சொட்ட தூக்கி வச்சுக்க நாயும் நிறைய கிட்ட போயிருச்சு நினைச்சுக்குவாங்க. எம்பிட்டு போதுல எம்பிட்டு நேக்க வேலை பார்த்து வந்திருக்க நீ. என்னாச்சியா? ஓ மவன் ஆசை வளர்த்தால ஒரு செவலை குட்டி, அத ஒரு களவாணி பைய கழுத்தை அறுத்து தூக்கிட்டு போறான். போய் அந்த களவாணி பையில அடிச்சு கைய கால உடைச்சு குட்டிய பிடிங்காரு. களவாணிட்டு போறது ஓ மவன் தாண்டி. வேலை கொள்ளாம சாரையத்தை குடிச்சிட்டு வந்திருக்கான். ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. அங்க இங்க சாடுனிய கையில இருக்க புளிய விளையாட விளாசிப்பட விளாசி. நான் இன்னார வர போயிட்டு வரேன். ஆமையா, அந்த புள்ளதான் நம்ம மாயனுக்கு சரியா இருக்கும். ஒரே இடத்துல குங்குரிச்சம் போட்டுக்கிட்டு என்ன முறைக்கிறவ? கெடைய பெருக்கணும் தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்ல வர பங்குனிக்கு கருப்பசாமி கோயில் கெடா வெட்டு கொண்டு நேர்ந்து விட்டுருவேன் பாத்துக்க. அடிங்க அதான் மேஞ்சி தொப்பைய ரொப்பியாச்சுல. தாயே தாயே. ஓ யாரு? மாமாவா? அத்தெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? அவெல்லாம் சௌக்கியமா இருக்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உன் ஐயா எங்க? ஐயா பட்டியில இருக்காக. என்ன விஷயமா வந்தீங்க? உன் கடையில இருந்து 40 ஆடை பிரிச்சு பத்திட்டு போலான்னு வந்தேன். போங்க மாமா, உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க கேட்டதும் 40 ஆட்டை பிரிச்சு கொடுப்பாங்களா? அதெல்லாம் நான் கட்டிக்க போற வீட்டுக்கு தான் சீதனமா கொடுப்பாங்க. புரிஞ்சிருச்சா? அண்ணே இந்தாங்க. கணக்கா குத்து வச்சுட்டு இருக்காரு. எதுக்கு அடி வரான்னு தெரியலையே. என்ன இதான் கிடையில எதுவும் பிரச்சனையா? ஆடு வீடு தேவைப்படுதா? நெஞ்சுக்குள்ள எதையோ ஓட்ட ஓட்டிட்டு இருக்கீங்க, அதை வெளியில சொன்னா தானே தெரியும். ஓ மாவள, என் மவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். கொடுப்பியா மாட்டியா சொல்லு மாப்பிள்ள. பாவி பரப்பா, எனக்குள்ள நீங்க வந்து செத்த நேரமாச்சு. நேர கேட்க முடியல உம்மால. மாறிட்டு தானே இருந்தியே. உம்மா மோனுக்கு பொண்ணு கேட்க உம்மால முடியலன்னா நாங்க எப்படி பொண்ணு கொடுப்போம் சொல்லுங்க? தப்பா நினைச்சுக்கிறாதியே. கை கால் முடமா இருக்கவனுக்கு கூட கட்டி கொடுத்துடலாம். வாழ்க்கையே முடமா இருக்கவனுக்கு எப்படித்தான்? என்ன 40 ஆடா 50 ஆடா? என்ன ஒண்ணு சொல்லாம போறீங்க? என்னாச்சு இவங்களுக்கு பேசாம போறாங்க? ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? ஐயோ மாமா எந்திரிங்க. என்னாச்சு? எந்திரிங்க பாத்து. செத்த மூச்சு பிடிச்சிட்டுருங்க. இந்த வந்துடுறேன்.
மாமா இந்தாங்க. எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. பார்த்து மெதுவா மாமா, மெதுவா. சீமையில இல்லாத பொண்ணா நானு? எங்க ஐயன் தான் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாருல. போடா, உன் பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணா இல்லைன்னு எங்க ஐயன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு உங்க மவனுக்கு வேற பொண்ணை பார்த்து முடிப்பீங்களா? அதை விட்டுட்டு இப்படி மட்டமல்லாக்க சங்கரங்கோயில் சப்பரங்கணக்கா சாஞ்சு கிடக்கீங்களே. 10 நாள் கூத்துக்கு சாமி வேஷம் போட ஆள் தேடல தாயி. ஆயுசுக்கும் கும்பிடுற குலசாமியை தேடுறமா? உன் அப்ப எனக்கு தூரத்து உறவு முறை, அதான் நம்பிக்கையா வந்தேன். அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அவன் தலை எடுத்தபடி நடக்கட்டும். நீ நல்லா இருத்தாய். எங்க ஐயன் தானே மாட்டேன்னு சொன்னாரு, நான் முடியாதுன்னு சொல்லலையே. நான் உங்க மகனை கட்டிக்கிறேன். வர வெள்ளிக்கிழமை வெத்தலை கை மாத்திக்கலாம். குடும்பத்தோட வந்துருங்க. நான் எங்க ஐயனை பேசி சமாளிச்சுக்கிறேன். தாயே, இல்ல தாய், இது சரி வராது. நாளைக்கே உன் அப்பன் 4 பேரை கூட்டி அந்த நாயம் கேட்டா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதெல்லாம் ஒன்னும் வராது. எங்க ஐயன் என் பேச்ச தட்ட மாட்டாங்க. நீங்க போய் தைரியமா ஏற்பாட்டை பண்ணுங்க. சரி தாய். தாய், வாக்கு மாறிட மாட்டிய? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஆசாரே, எப்படி இருக்க? ஏதோ நல்லா இருக்காண்டா. நல்லா எனக்குனுக்கா செதுக்கி சொத்து செத்துட்டியா? கண்ணு வைக்காதடா மாப்பிள்ள. பாரு, நம்மளே வெளியே ஆட்டையை போட்டு கொண்டாரோம். நம்ம கிட்டே ஆட்டையை போட்டு 10 ரூபா தான் கொடுப்பேன் பாரு. இது செந்தட்டி, இது ஈப்புளி, இது ஏய் சோத்துமுட்டி நீதானே? ஏய் ஆசாரே, என்ன? சரி சரி கோச்சுக்காதடா. உங்க 3 பேருக்கும் பொதுவாக தாண்டா சொல்றேன். இப்படி புல்லு போல செயின், பச்சை புல்ல போடுற திருகாணி, அரக்கு வச்ச பாம்படம், இதெல்லாம் உருக்கி வித்தா என்னடா தேரும்? நீங்க குடிக்கிற சாராயத்துக்கும் திங்கிற கரிச்சோத்துக்குமே பத்தாதுடா. பார்த்த மாதிரியே சொல்றேன். ஒரு வாட்டி செஞ்சாலும் லம்பா செய்யணும்டா. வேண்டாதவங்க சேர்க்கை இப்படித்தாண்டா. வேண்டுனது விரும்பினது எல்லாத்தையும் இழக்க வச்சிரும். அந்த கண்கொள்ளா காட்சியை என் கண்ணால பார்த்தனே, செவல ஆசையா வந்து சாடுன உடனே படக்குன்னு கத்தி எடுத்து கழுத்தை அறுத்தா பாரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம கழுத்தையும் இப்படித்தாண்டி அறுக்க போறான். சும்மா இருங்க. ஐயோ ஓ ஓ என்னப்பா? நல்லா எடு. 10 விரலிட்டு பாடுபட்டு 5 விரலிட்டு அள்ளி தின்னா தாண்டா திங்கிற சோறு சரிக்கும். களவானதுன்னா இப்படித்தான் குடல் குந்தானியோட புடிக்கிட்டு வந்துடும். வளவளன்னு வசவு பேசிக்கிட்டு போன காரியம் என்னாச்சு? உன் புள்ள இருக்கிற யோக்கியதைக்கு நீ நானுட்டு போட்டி போட்டுல பொண்ணு தருவாங்க. காயா பழமா? முதல்ல அதை சொல்லும். மருதப்பன் முடியாதுன்ட்டான். ஆனா நம்ம கும்பிட்ட சாமி கைவிடலடி, செம்பொண்டு ஒத்துக்குச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை வெத்தலகை மாறுறோம். ஓ மாவன்ட்ட சொல்லி வை, இனிமேலாவது ஒழுங்கா உருப்படியா இருக்க சொல்லி. நெல்லு, எங்கடா போற? ஒன்றுக்கு போகிறேன்.
செத்த நேரம் அடக்கிட்டு வா, போகிற இடத்துல போய்க்கலாம். சின்ன பிள்ளையில நீர் தான் அடக்கக்கூடாது, அடக்குனா நோயின்னு சொல்லி கொடுத்தீரு. இப்போ அடக்குனா என்ன அர்த்தம்? ஆமாம், இவர் ஒழுக்க சீலரு சொல்லி கொடுத்ததை ஒன்று விடாமல் செஞ்சு கிழிச்சிட்டாரு. நீ எதுக்கு அடி போடுதான்னு தெரியும். பேசாம வாயும் அதையும் பொத்திக்கிட்டு வா. உமக்கு அவனை கரிச்சு கொட்டலினா தூக்கமே வராதே. நீ போயிட்டு வாடா. நல்லா சமாளிச்சு நல்லா செய்யறாரு. அங்க பாரு ஆரத்தை பாரு. ஒரு பிள்ளைங்க சூப்பரா செஞ்சுட்டாரு. செம்பண்ணே, மிக்க நன்றி. மாப்பிளக்காரன் குடிச்சிட்டு வந்திருக்கத பார்த்தா நீ ஆசையா கட்டிக்கணும்னு வாக்கு கொடுத்த மவராசனை ஏட்டி இப்போ ஒன்று கெட்டு போகல. வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லு, தொடப்ப கட்டையாலும் வரட்டி வரேன். எவ்வளோ எதுக்கோ கொழுப்படுத்து அருவாமனையில் ஏறினாலாம் அது மாதிரி ஆப்போது உங்க கதை. மோ சும்மா இருக்கியா? எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும். ஓம் பேச்ச கட்ட அலையிறாம இருந்த மனுஷன். ஒரு தட்டு கொண்டாட கூட துப்பு இல்லை. ஒரு தேங்காயும் பழத்தையும் சீருன்னு கொண்டாந்துட்டாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வெத்தலகையை மாத்திக்கலாமே. என்ன மருது உம்முன்னு இருந்தா எப்படி வெத்தலகை மாறிடுறாம்ல? அதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயம். இந்த மாப்பிள்ளையா வந்திருக்கிறோடைய நிலைமை என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் என் மகட்ட தனியா பேசி அது மனசை கரைச்சு விட்டாரு. வேற வழி இல்லை. தெரிஞ்சே என் பொண்ணு. சரி, நம்ம வகைரால உள்ள வழக்கந்தேன். பொண்ணை பெற்றவங்க பையன் சத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா வப்பாகளில் போட்டி அதில் ஜெயிச்சுட்டு வெத்தலை கை மாற்றிக்கிட்டோம். என்ன எல்லாரும் வாயடிச்சு போய் பார்க்குறீங்க? எங்கள் காலத்தில் கம்பு இருக்கிற போட்டி கட்டாயவே, அதில் ஜெயிச்சாதான் பொண்ணு. ஆனால் அந்த பையன் இருக்கிற இருப்பை பார்த்தா ஒரு சின்ன குச்சி கூட இருக்க மாட்டான் போல இருக்க. இந்த மோரை உங்க மௌனுக்கு கொடுங்க. இந்தாடா டே குடிடா. கொடிடா. கொடுங்க. குடிங்கிறேன்ல.
குடி. குடிட்டான்னா பெரிய இவன் மாதிரி. என்னடா முழிக்க குட்ரா. ஆச்சிருக்குவாரு பொழப்பத்தவ. இங்க பாரு. ஆமா குளிப்பாட்டி தொடச்சு 2 பொட்டு வச்சு விடு. இதுக்கு மேலே எதுக்கு போட்டிங்கிறேன். இப்பவுமே அவங்க 2 பேரும் புருஷன் பொஞ்சாதி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நான் கட்டிக்க போறவன் ஆம்பளை தானே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க ஐயனுக்கு நம்பிக்கை இல்லைல்ல. போட்டி வைங்க, ஜெயிப்பான். நம்ம இடையில ஒருத்தன் டீ குடிச்சானே, அவனை பார்த்து அசல் கலாணி போய் மாதிரியே இருக்கானே. என்னடா சொல்ற? அண்ணே, பொண்ணு மாப்பிள்ள போறதை பார்த்து சைக்கிள் எடுத்து பின்னாடியே போறானே. பாண்டினே டேய் களவாடி பயல்கடா, விடாதீங்க, புடிங்க. வாடா. ஏய் அவங்கள விடாதீங்க, புடிங்க. விடாதீங்கடா, புடிங்கடா. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. வணக்கய்யா. அப்போ நான் வரட்டுங்களா? கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது வரணும். சரிங்க. நகை எடுத்துக்கலாங்களா? ஒரே நிமிஷத்தில் என் புள்ள தாலி அறுத்துட்டாயா. அவனை சும்மா விடக்கூடாதியா. அவனை ஏதாவது செய்யணுங்க. நான் பார்த்துக்கிறேன் போங்க. எனக்கு என் கல்யாண வயசில் பொண்ணு இருக்குங்க. எனக்கு புரியும். நான் பார்த்துக்கிறேன் போங்க. ஏய் ஐயா, மாப்பிள்ளையில ரெடி பண்ணு, வந்து பார்க்குறேன். டேய் தின்னுட்டு சட்டுப்படும் ரெடி ஆகுங்க. சாப்பிடலாம்டா. அடியே தகவா தெம்பு வேணும். ஏய் மாப்பிள்ள, மாட்டணும் மாட்டியாச்சு. எதையும் யோசிக்காம சாப்பிட்றா. எப்படியும் 2-3 வருஷமாக தானே கிடைக்கும். போச்சு. கொஞ்ச நாளைக்கு நல்ல சொத்தை பார்க்க முடியாதா? பேசாமல் கம்மல் திருச்சி நெஞ்சினா திருடி சந்தோஷமாக இருந்துக்கலாம்.
எல்லாத்த ஆசார இளவத்தவனா அவனா? வேற யாரு? அந்த துபாய்க்காரன் தானே? யாரா? பொம்பளையா? அந்த கடைக்காரி? எங்கடா போயிருப்பாங்க? தெரியலண்ணே. தேடா. என்ன ஆளுங்க சத்தமா கேக்குது? பாரு அத. யாரு நீங்கெல்லாம்? கெடையில என்ன பண்றீங்க? எப்போய்? தாயே, எனக்கு இந்த ஊர் தான். துபாய்க்காரன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அது சரி, இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? களவாணி பேளுக நகையை களவாண்டு வந்துட்டாங்க. எங்க இருக்கான்னு தெரியல, அதான் தேடி தர்றோம். ஐயா, இங்க நான் யாரும் வரல. பொட்டப்புல தனியா இருக்கிற இடத்துல இப்படி கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கரைச்சல குடுக்குறீங்களே. சரிதா சரிதா. ஏப்பா வாங்கப்பா. மனசு ஆறலத்தா. ஒரே பொண்ணு அரும்பாடுபட்டு கல்யாணம் பண்ண. அம்புட்டு நகையை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அட நகை போனால் கூட பரவாயில்ல தாய். காலையில் தான் என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிச்சு. ஒரு பொழுது தாண்டறதுக்குள்ளே கற்றுட்டாங்கம்மா. தாலி ஏறின அன்னைக்கே அறுக்கணுங்கிறது என் பொண்ணோட தலையெழுத்து. யாரை வந்து என்ன பிரயோசனம்? சரி, நான் வரேன். நீ பத்திரமா இருந்துக்கம்மா. ஐயா, டேய் புடிங்கடா. விஷத்தை கக்கிறாத மாப்பிள. நெஞ்சு குளிரே வச்சு நீத்துட்டு வேலை வரும்போது சாய்க்கலாம்டா அவளை. பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ் எல்லாம் முடிஞ்சா எப்படியும் 2 வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். அவங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? கையில் எவ்வளோ வச்சிருக்க? போ சீக்கிரம் பேசிட்டு வந்துரு. செந்தட்டி, ஏன்டா என்னடா என்ன கை காட்டுறான்? எத்தனை நாளைக்கு தான் நீயே எங்களுக்கு அறிஞ்சோம் ஆக்கி போட்டுக்கிட்டு இருப்ப. நாங்களும் உனக்கு ஏதாவது திருப்பி செய்ய வேண்டாமா? அதுதான். இப்பயும் கரப்பு இருக்கா? போலீஸ்லாம் பேசி காசு கொடுத்தாச்சு. இனி உங்கள் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க. அப்பாடா. இதில் கொஞ்சம் பணம் இருக்கு, ஒழிச்சு வச்சுக்குங்க. உள்ளே எல்லாம் கிடைக்குதான். அண்ணே மதனி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உன் மகனோட சேக்காளி பசங்க அந்த மும்மூர்த்தியை 3 பேரும் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய களவு கேஸில் மாட்டிக்கிட்டாங்களாம். மாட்டினாங்களா? டேய் இப்படி வா. வாடா பேச்சு. பேச்சு, அண்ணா நல்லா நேட்டு வா. தோற எங்கே போயிட்டு வர? தெரியும் தெரியும். கொண்டா அவன் தலையில தை. என்னடி பாக்குற? அவன் தலையில தை. குனிஞ்சு தேய்க்கிறேன். அட குனி. நல்லா தேய்ச்சி விடு. என்னையோட உன்னை பிடிச்ச பீடை ஒளிஞ்சதுன்னு போய் தலை மூடிட்டு வா.
இறக்குற பக்கம் வந்துருச்சுலப்பா. பார்த்து இறக்கணும். சரிங்க ஐயா. ஏட்டி ஏன் இப்படி அறக்க பறக்க முடியாரா? ஐயா மாயனை காணையா. என்ன உளருத? அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். இல்லையா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அவனை காணோம். இந்த தலையில தொண்டப்பட்டு ஒப்பாரி வைக்க விட நாங்க தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை மனவர வரைக்கும் இழுத்துட்டு வந்து அம்போன்னு விட்டுட்டு இப்ப நீரி கண்ணீரா வடிக்கிய. இல்லம்மா, நாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. யோ நீ பேசாதையா, இப்படி சக்கரையா பேசி பேசிட்டு என் மக மனசை மாத்தி விட்டேன். அட விடு மருது, வேற மாத்து ஏற்பாடை பத்தி யோசிப்போம். யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்கு இதுல? என் தங்கச்சி மகன் கூட இங்கேதான் இருக்கேன். இதே முகூர்த்தத்துல அவன் தாலியை கட்டட்டேன். சரிதானே? ஏன் இல்லையா? உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? எனக்கு இருக்கு. நான் மாயனுக்கு வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். வந்தாச்சு, அவ்வளவுதான். தாலி கட்டினாலும் கட்டாட்டியும் மாயந்தான் என் புருஷன். வேற எவனுக்கும் என் முந்தியில இடம் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் சரிதாத்தா, ஆனா அந்த பையதான் இப்படி ஓடி போயிட்டானே. ஓடி போனானா இல்ல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி யாராவது ஓட வச்சாங்களான்னு தெரியலையே. நாளைக்கு என் மக செம்பொண்ணு கழுத்துல என் தங்கச்சி மேந்தே தாலி கட்டணும். அது நீ மனசு வச்சாத்தையா முடியும். உன் காலில் வேணாலும் விழுகிறேன். இவன் காலில் போய் விழுந்துக்கிட்டு தாயி இப்ப என்னதான் சொல்ல வர? நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன், மாயாச்சியே திங்கிறதுன்னு. எட்டி செருப்பேன். எனக்கு ஒரு பொட்ட பிள்ளைய பிறக்கலை நினைச்சு வெட்டி பொலி போட்டு முடியும். பொலி போட்டு பேய், சும்மா வெட்டுவேன் குத்துவேன்னு மிரட்டாத. நீ என்ன பண்ணாலும் என் முடிவுல எந்த மாத்தமும் கிடையாது. மாமோய் நான் கிளம்புதேன். இனி உன் மவளை என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் நான் கட்டிக்கிற மாட்டேன். மாப்பிள்ள கோச்சுக்கிட்டு போறாரு போய். எனக்கு ஒரு ரோசனை.